யூ ஃபேம் கொச்சின் சீரீஸோட கடைசி வீடியோவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ட்ரிவாண்ட்ரம் ரீச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரம்ங்கிற பிளேஸ் கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கழக்கூட்டம். இந்த பிரிட்ஜ் வந்து ஓவர் பிரிட்ஜ், கீழேயும் ரோடு போகுது. கொஞ்சம் தூரம் அந்த ஐடி பார்க்கெல்லாம் இருக்கிறதுனால அந்த சில கம்மி பண்ணுறதுக்காக இந்த பாலம் போட்டிருக்காங்க. ஸோ கீழே தான் இடத்துக்கு கீழே லெஃப்ட் சைடில் தான் டெக்னோ பார்க்குங்கிற ஐடி பார்க். டெக்னோ பார்க் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்து பாலம் முடிஞ்சப்பறம் லெஃப்ட் சைடில் பாலம் முடிஞ்சுதான் அப்புறம் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வேன் நோட் பண்ணிக்கங்க. இதில் கொஞ்சம் சின்ன பசங்க டாட்டா காட்டுவாங்க, எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படிலாம் ரொம்ப சைகையால் ஒரு சின்ன பொண்ணு கேட்பாங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த பொண்ணு ஃபுல்லாக டாட்டா காட்டிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் அவங்களோட என்ஜாய் பண்ணி இந்த ரைடு இவ்வளோ தூரம் வந்து டயர்டெல்லாம் பேசி அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் லெஃப்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு போர்டு வரும். இந்த ஒர்க் ஷாப் தாண்டி ஒரு போர்டு வரும். ஆமாம், இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து ஃபேஸ் 3, டெக்னோ பார்க் ஃபேஸ் 3யோட என்ட்ரன்ஸ். இந்த பிளேஸை வந்து குளத்தூர் போகிற ரோடு. ஆக்சுவலி இந்த இப்போ ஒரு ஜங்ஷன் வரும், அது குளத்தூர் போகிற ஏரியா. குளத்தூர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த ஏரியா. கழக்கூட்டம் குளத்தூர். இதுக்கு அடுத்து ஜங்ஷனில் வந்து நமக்கு ஃபேஸ் 2 இருக்கும். அதில் தான் இன்ஃபோசிஸ் அந்த கம்பெனியோட பெரிய பில்டிங் எல்லாம் தெரியும், கப்பல் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அடுத்து நீங்கள் ஏன்னா அந்த இன்ஃபோசிஸ் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பெரிய பில்டிங்ஸ் இருக்கும் நிறைய. ஸோ அது பார்க்கலாம். அது தாண்டி ஆக்குளம் பிரிட்ஜ் வரும். முன்னாடி அந்த டோல், இந்த பழைய ரோடு இருந்த புது ரோடுக்கு முன்னாடி ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து டோல்கேட் இருந்தது. அந்த ஆக்குளம் பிரிட்ஜ் தாண்டினோன்னா தான் இருந்துச்சு. இப்போ அந்த டோல்கேட் இருந்த இடத்துக்கு ரைட் சைடில் மட்டும் லுலு மால் இருக்குது. போகும்போது பார்ப்போம்.
இதை இந்த சைடு லெஃப்ட் சைடில் தெரிகிறது தான் அந்த இன்ஃபோசிஸ், யூஎஸ்டி குளோபல் அப்படி 2 கம்பெனி இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து தான் ஃபேஸ் 2, டெக்னோபார்க் ஃபேஸ் 2ன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்ஸ் தான் 2-3 கேட் இருக்குது இன்ஃபோசிஸ்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கப்பல் மாதிரி ஷேப்பில் ஒரு 2 பில்டிங் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எப்போவுமே ரோட்டில் வந்து நம்ம இப்போ சிக்னல் கூட போட முடியாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம ரியர் வியூ மிரர் வழியாக ஒன்று பார்த்துட்டு க்ராஸ் பண்ணுங்கள். ஏன்னா இவருக்கு வந்து 2 சைடும் மிரர் இருக்குது. கேரளாவில் வந்து இது மஸ்ட் ரூலு. அந்த ஸ்கூட்டியில் வந்தவர் அப்படியே தூரத்து நம்ம இன்னும் நல்ல வேகத்தில் வந்திருந்தோம்னா பிரேக் கூட பண்ண முடியாது. நான் வந்து என்னோடய லெஃப்ட் சைடு தான் கீப் பண்ணுவேன். அப்போது அவர் வந்து ஃபுல்லாக அங்கே ரைட் சைடு அந்த லேன்லேருந்து ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துட்டார். இப்போ நான் வந்து 2 லேனும் ஸ்விட்ச் பண்ணி ஓவர்டேக் பண்ணுவேன். ஆனால் ஃபுல்லாகவே வந்து மிரர் வழியாக பேக்கில் பார்த்துருவேன். ஸோ வேறு வண்டி இல்லாட்டி மட்டும்தான் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். ஏன்னா அப்படி பண்ணாட்டி நம்மளே ஆக்சிடெண்ட் வர்றதுக்கு நம்மளே காரணமாயிரும். ஸோ எப்போவுமே மஸ்ட் வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடுங்க. அதுக்கப்புறம் கியர்ஸ், தேவையான ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். டிராஃபிக் ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். திரும்பவும் அந்த சின்ன பிள்ளைங்க டாட்டா காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம பார்த்தாலே தெரியும், அந்த கிளாஸ் வழியாக, பேக் கிளாஸ் வழியாக தெரியும். இல்லை அவங்க ஏதோ பைக்கை பார்த்து ஜாலியாகிட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தான் அக்குளம் பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜ் தாண்டி ரைட் சைடில் தான் லுலு மால் வரும். பார்த்தா தெரியும், பெரிய பில்டிங் தான். அந்த பில்டிங் தான். ரைட் சைடில் மறைஞ்சிருச்சு அதான் லுலு மால் பிரிட்ஜ். இந்த இப்போ தெரியும் ரைட் சைடில் அவைலபிள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கொச்சின் சீரீஸில் கொச்சின் லுலு மாலை நான் காமிச்சேன். ஆக்சுவலி நான் அதை பின் பண்ணுறேன். இங்கே கொச்சின் லுலு மால் இருக்கிற வீடியோவை. அடுத்து இன்னொரு வேனுங்க. நான் வர்ற டைம் வந்து கரெக்டாக அந்த ப்ரைமரி
இல்லாட்டி அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் விட்டுற அந்த டைம். ஸோ இது வந்து ஆக்சுவலி மிலிட்ரி வண்டி. மிலிட்ரி பீப்புள், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்களோட பசங்களை கொண்டு போகிற வண்டி. ஸோ அதுலேயும் பிள்ளைங்க பார்த்து ஆகி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து லெஃப்டில் போயிடுவாங்க, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கோலம் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். ജ്യൂസ് ഏതൊക്കെയുള്ള ഓറഞ്ച് ഓറഞ്ച് പൈസ cutlet. அந்த ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு திரும்ப கிளம்புறப்போ அந்த சின்ன பிள்ளைங்க டாட்டா காமிச்சு அந்த சின்ன பிள்ளைங்க வந்த வண்டி வந்து முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கோவளம் தாண்டி போயிட்டுருக்கோம், தமிழ்நாடு பார்டரில். ஸோ 2-3 தடவை அப்படியே அவங்கள ஓவர்டேக் பண்ண விட்டு நானும் பேக்கில் போய் திரும்ப அவங்கள ஓவர்டேக் பண்ண விட்டு அந்த பிள்ளைங்க லெஃப்டில் ஒரு இடத்துல வந்து திரும்பி போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் நம்ம அப்படி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சீரீஸில் வந்து நான் கொடைக்கானல் போனது, எங்கள் ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ரைடர்ஸ் கிளப்போடு சேர்ந்து ஆர்ஆர் ரிட்டன் வந்து 2 தான் இருந்துச்சு. கேகே ரைடர்ஸுங்கிற ரைடர்ஸ் குரூப்போடு சேர்ந்து ஒரு 10-15 பேர் கொடைக்கானல் ஒரு ரைட் போனோம். அந்த ரைடோட வீடியோஸ் எடுத்து சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். Thanks again.